எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த கற்பகத்தரு என்ற இந்த தேவலோகத்து விருட்சமானது நமக்கு என்ன பலனை அளப்பதற்காக வந்திருக்கிறது என்பது பற்றி பார்ப்போம். இந்த உலகத்தில் எறும்பு முதல் யானை வரை எத்தனையோ கோடி உயிரினங்களை இறைவன் படைத்திருக்கிறார்கள். அத்தனை உயிரினங்களிலும் உன்னதமான ஒரு படைப்பு இந்த மனித படைப்பு தான். இந்த மனித படைப்பு அப்படி மற்ற உயிரினங்களை விட எந்த விதத்தில் உன்னதமானது என்று பார்த்தோமானால், இந்த மற்ற உயிரினங்கள் எவற்றிற்கும் வழங்கப்படாத அறிவு என்ற மாணிக்க சொத்து இந்த மனிதனுடைய தலையிலே ஏற்றப்பெற்றிருக்கிறது. அப்படியானால் இந்த மனிதன் அந்த அறிவு என்ற மாணிக்கத்தை கொண்டு இந்த மற்ற உயிரினங்கள் எல்லாம் செய்யாத ஏதோ ஒரு உன்னதமான காரியத்தை இவன் செய்ய வேண்டும் என்றுதானே அந்த அறிவு என்ற மாணிக்கம் இவனுக்கு கொடுக்க பெற்றிருக்க வேண்டும். அப்படி இவன் ஏதாவது ஒரு அரிய காரியத்தை செய்கிறானா, அல்லது அந்த மிருகங்கள் செய்கின்ற அதே காரியங்களை செய்துவிட்டு போகிறானா என்பது பற்றி பார்ப்போம். இந்த மிருகங்கள் எல்லாம் என்ன செய்கின்றன? தனக்கு தேவையான உணவை தேடிக்கொள்கின்றன, உண்கின்றன, உறங்குகின்றன, ஏன் இனப்பெருக்கமும் செய்கின்றன. இந்த மனிதனும் இதே காரியத்தை தானே செய்து கொண்டிருக்கிறான். உண்கிறான், உறங்குகிறான், இனப்பெருக்கம் செய்கிறான். அதை விட்டு வேறு என்ன செய்து விட்டான்? நான் பெரிய படிப்பெல்லாம் படித்து இப்போ ஒரு பெரிய மருத்துவராக இருக்கிறேன், நான் வெளிநாடெல்லாம் சென்று பட்டம் பெற்று வந்து கை நிறைய சம்பாதிக்கிறேன், நான் ஒரு பெரிய நாட்டுக்கு மந்திரியாக இருக்கிறேன் என்றெல்லாம் இவன் சொல்லி கொண்டாலும் கூட இதெல்லாம் எதற்கு என்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோமானால் அற்ப காசு பணம் சம்பாதிப்பதற்காகத்தான். அந்த அற்ப காசு பணம் எதற்கு என்று பார்த்தால் இவனுடைய வயிற்றுப்பாட்டுக்காகத்தான். அந்த வயிற்றுப்பாட்டு போக மீதம் இருந்தால் அற்ப அழி உலக பொருட்களை சம்பாதிப்பதற்காகத்தான். அதை தவிர இவன் வேறு என்ன அந்த இறைவனால் வழங்கப்பெற்ற அந்த அறிவு என்ற மாணிக்கத்தை கொண்டு இவன் என்ன ஒரு அரிய காரியத்தை இவன் செய்துவிட்டான்? இவன் வெளிநாடெல்லாம் சென்று எதற்கு பட்டம் பெற்று வருகிறான்? தன்னுடைய வயிற்றுப்பாட்டுக்காகத்தானே. இவனுடைய உணவு என்ன அப்படி எளிமையாக கிடைக்காமல் வெளிநாடெல்லாம் சென்று தேடி அலைந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருளாக இருக்கிறதா என்று பார்த்தோமானால் இல்லையே, எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளாகத்தானே இருக்கிறது. ஒரு மரத்தினுடைய உணவு கூட அரிய பொருளாக, எளிதில் கிடைக்காத ஒரு பொருளாக இருக்கிறது. ஒரு மரம் தனக்கு வேண்டிய உணவை இந்த பூமியை குடைந்து குடைந்து தேடி சென்று தன்னுடைய வேரினை இந்த பூமிக்குள்ளாக அனுப்பி எங்கோ ஒரு மூலையிலிருந்து தன்னுடைய உணவை உறிஞ்சி எடுத்துக்கொள்கிறது. அப்படி எடுத்த உணவை கொண்டு அது பூவாகவும் காயாகவும் பழமாகவும் பூத்து குலுங்கி நமக்கு எளிமையாக கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்படி அருமையான உணவை தேடிக்கொள்வதற்கு அது தான் இருக்கும் இடத்தை விட்டு ஒரு அடி கூட எட்டி எடுத்து வைப்பதில்லை. ஆனால் இந்த மனிதன் இவனுடைய உணவு எளிமையான உணவாக இருந்தும் அந்த உணவுக்காக வெளிநாடெல்லாம் பறந்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். அப்படியானால் இவன் என்ன செய்ய வேண்டும்? இந்த உன்னத அறிவை கொண்டு இவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த மற்ற உயிரினங்களுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தோமானால், இந்த மற்ற உயிரினங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும், அவையெல்லாம் அனித்திய பொருட்கள். ஆனால் இந்த மனிதன் மட்டும் நித்தியன், நித்தியனே நித்தியன். இவன் நிரந்தரமானவன், இவன் என்றும் அழியப்போவதே இல்லை. எப்படி என்றால், இவன் இந்த மண்ணுலக வாழ்வை பெருமுன்னும் இவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தான்? ஜீவதேக நாடு என்னும் ஒரு பெருங்குடியேற்ற நாட்டில் இவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த தூல வாழ்க்கையை விட்ட பின்னரும் இவன் வாழப்போகிறான். எங்கே வாழப்போகிறான் என்றால், அந்த பெருங்குடியேற்ற நாட்டிற்கு இவன் திரும்பவும் செல்ல வேண்டியவனாக இருக்கிறான். அதற்குண்டான முயற்சியை இவன் செய்ய வேண்டும் என்றுதான் இந்த அறிவு என்ற மாணிக்கம் இவனுக்கு கொடுக்க பெற்றிருக்கிறது. அந்த அறிவு என்ற மாணிக்கத்தை கொண்டுதான் இவன் அந்த தான் வந்திருந்த அந்த ஜீவதேக நாட்டிற்கு இவன் திரும்பவும் செல்ல வேண்டும். அதற்கு இவனுக்கு ஒரு துணை வேண்டும். இவன் சம்பாதிக்கின்ற இந்த உலகப் பொருட்களோ, இவன் சம்பாதிக்கின்ற உற்றார் உறவினர்களோ,
ஏன் இவனுடைய அங்கக்குலங்களோ, இவனுடைய கைகால் முதலிய அங்கக்குலங்களோ கூட அந்த யமன் வந்து இவன் மீது மோதுகின்ற நேரத்தில் இவனை கைவிட்டு விடுகின்றன. ஆனால் அந்த நேரத்தில் உதவக்கூடிய ஒரு அருந்துணையை இறைவன் இந்த பூமிக்கு அனுப்பி கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களை இவன் தேடி பெற்றுக்கொண்டால் அவர்கள் இவனுக்கு அந்த நேரத்தில் உதவியாக இருந்து இவனை அந்த ஜீவதேக நாட்டில் குடியேற்றுவிக்கச் செய்வார்கள். அந்த அருந்துணையை தேடிக்கொள்வதுதான் இந்த மனிதன் தனக்கு கிடைக்கப்பெற்ற அந்த அறிவு மாணிக்கத்தை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு அரிய காரியமாக இருக்கிறது. அதுதான் இவன் தேடிக்கொள்ள வேண்டிய சொத்து, திரவியம். அந்த திரவியம் 7 கடல் தாண்டி இருந்தாலும் இவன் அதை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற பழமொழியை நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவன் திரைக்கடல் ஓடியும் எதை தேடிக்கொண்டிருக்கிறான்? அழிந்து போகின்ற அற்ப காசு பணத்தை தேடிக்கொண்டு இவனே ஒரு நாள் அழிந்து போகின்றான். அதற்குண்டான முயற்சியை இவன் எதுவும் செய்யவில்லை. இவன் செய்கின்ற வினைகள் எல்லாம் வெறு வினைகளே. ஆனால் அதற்குண்டான முயற்சியை இவன் செய்தால் அதுதான் திருவினை. அந்த திருவினை தான் இவனை அந்த திருநாட்டிற்கு இட்டு செல்லும். அப்படி இவன் தேடிக்கொள்ளவில்லை என்றால் இவன் வாழ்வும் அந்த மற்ற மிருகங்களைப் போல அனித்தியமாக அழிந்து போய்விடுமா என்று பார்த்தால் அப்படி அல்ல. அதை தேடிக்கொள்ளாவிட்டாலும் இவன் நித்தியனாகத்தான் வாழ்வான். எங்கே வாழ்வான் என்றால் நரகம் என்று சொல்லப்பட்ட அந்த நரக நித்திய தூலத்தில் இவன் வாழ வேண்டியதாகிவிடும். அந்த நரக நித்திய தூலம் வேண்டுமா அல்லது சொர்க்க நித்திய தூலம் வேண்டுமா என்று கேட்டால் சொர்க்க நித்திய தூலம் வேண்டும் என்று தானே சொல்லுவோம். அப்போ அதற்குண்டான முயற்சியை நாம் என்ன செய்கிறோம்? இந்த தூலம் இருக்கும் பொழுதே இறைவன் நமக்கு வழங்கிய அந்த அறிவு மாணிக்கம் என்கின்ற அந்த தனிச்சீதன பொருளை கொண்டு நாம் அதற்கு உதவி செய்யக்கூடிய அருந்துணையை நாம் தேடிக்கொண்டு அந்த முயற்சியை நாம் செய்தோமானால் நமக்கு அந்த பதவி கட்டாயம் கிட்டும் என்பதைத்தான் வள்ளுவர் பெருமான் அவர்களும் முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்று அருளி செய்திருக்கிறார்கள். இவன் முயற்சி செய்தால் அந்த திருவினையாக இவனை, அந்த முயற்சியானது இவனுக்கு திருவினையாக அமைந்து இவனை அந்த திருநாட்டிற்கு இட்டு செல்லும் என்றுதான் வள்ளுவர் பெருமான் அப்படி அருளி செய்திருக்கிறார்கள். அப்படி முயற்சி செய்யாவிட்டால் இவன் அந்த இன்மை புகுத்திவிடும் என்றால் இவனை நரகத்தில் புகுத்திவிடும் என்பதுதான் அதற்கு பொருள். ஆனால் இந்த உலகத்தில் அதற்கு என்ன பொருள் கற்பிக்கிறார்கள்? இவன் முயற்சி செய்தால் நிறைய காசு பணத்தை சம்பாதிக்கலாம், முயற்சி செய்யாவிட்டால் ஏழையாகத்தான் இருப்பான் என்று இவர்களுடைய நோக்கமெல்லாம் இந்த அழிந்து போகின்ற காசு பணத்திலேயே இருக்கிறது. அப்படி அல்லாமல் நாம் அந்த முயற்சியை செய்து அந்த பெருங்குடியேற்ற நாட்டில் நாம் குடியேறுவதற்குண்டான ஒரு வழித்துணையை நாம் எப்படி தேடிக்கொள்வது என்பதை உங்களுக்கெல்லாம் அறிவிப்பதற்காகத்தான் நான் இந்த ஒரு உரையை உங்கள் முன் ஆற்றிக்கொண்டிருக்கிறேன். இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி மட்டும், வாயால் மட்டும் சொல்லிக்கொண்டு போய்விடாமல் அந்த துணை எங்கே காட்டும் என்று உங்களுக்கு வழிகாட்டுவதற்காகவும் நான் வந்திருக்கிறேன். அந்த துணையாக மெய்வழிச்சாலை ஆண்டவர் அவர்கள், உனக்கு அந்த அருந்துணையாக நான் இருக்கின்றேன். அவர்கள் அந்த அருந்துணையாக இருந்து அவர்கள் அந்த இறைவனால் அனுப்ப பெற்ற அந்த பாரவானாக, அந்த மெய்க்குருபரனாக இருந்து நமக்கு அந்த பெருங்குடியேற்ற நாட்டுக்கு நமக்கு ஏற்றுவிப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் இன்றும் அவர்கள் தூலத்தில் இருந்த பொழுதும் அவர்கள் தூலத்தில் இல்லாத பொழுதும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கெல்லாம் அறிவிப்பதற்காகத்தான் நான் இதை உங்கள் முன் எடுத்து சொல்ல வந்திருக்கிறேன். எனவே அவர்கள், இந்த நாடு உங்களுடைய நாடு அல்ல என்கின்றேன், சொந்த பெருங்குடியேற்ற நாடு ஒன்று இருக்கிறது என்கின்றேன், அதை உங்கள் எல்லோரையும் கூட்டிச் செல்ல மெய் வழியானதும் எமக்கு தெரியும் என்கின்றேன் என்று சொல்லி நம்மை எல்லோரையும் அந்த மெய் பெருங்குடியேற்ற நாட்டிற்கு அழைத்து செல்ல அருந்துணையாக இருப்பார்கள். துணை வேண்டுபவர்கள் அவர்கள் துணையை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி, மேலும் மேலும் இந்த கற்பகத் தருவானது வந்து உங்கள் ஜீவனுக்குரிய நன்மையை அளக்க வந்து கொண்டே இருக்கும் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.